கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தனிமையிலே என்னை தேடி வந்தவர். நான் தனிமையில் இருக்கும்போது, நம்பிக்கை இழந்து தவிக்கும் போது, துணையை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருந்தப்போ, துக்கத்தோடு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்ருக்கப்போ, என்னோட கதறலை ஒருத்தர் கேட்டார். தூரத்தில் இருந்து என்னை அறிஞ்சார். அவர் என்னை தேடி ஓடி வந்தார். நான் நீசன்தான், ஆனால் என்னோடய ஜீவனை அவர் பாதுகாத்தார். எனக்கு புது வாழ்க்கையை தந்தார். என்னோடய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்தாருங்க. அழுகையின் குரலையும் கேட்டார். உலகம் எல்லாம் என்னை தூஷிச்சிச்சு, அதை கண்டார். உறவுகள் வெறுத்துச்சு, அதை அறிஞ்சார். என்னை மறுபடியும் அவர் நினச்சாரு. அழகான வெகுமதி எனக்கு கொடுத்தாரு. அவரே என்னோட ஜீவன், எல்லாமே அவர் தான். அவருக்காக சாட்சியாக வாழ வச்சுருக்காரு. அவரே எனக்கு போதும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்களும் ஒரு வேளை கடந்து வந்திருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்காக இருக்கிறாரு. இயேசு உங்களுக்காக இருக்கிறாரு. அவர் உங்களை தேடி வருவார். அவரை நீங்கள் நினச்சா போதும், அவரை நீங்கள் கூப்பிட்டா போதும். ஒரு முறை கூப்பிடுங்க, ஏசப்பா என்னோடய வாழ்க்கையில் வாங்கன்னு. ஆண்டவர் உங்களோட சூழ்நிலைக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன தோல்வியாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து மாட்டுவார். நீங்கள் வாழணும். ஒரு நாளும் நம்ம வாழ்கிறது இயேசுவுக்காக. நீங்கள் வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆமென்.